ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு மணி சேவிங் டிப்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எப்படி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து இருக்கோ, நிறைய கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கிறோமோ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம தனியாக ஒரு இடத்துல ஃபேமிலியை விட்டு இன்னொரு இடத்துல ஹாஸ்டல்லையோ இல்லை ரூம் வந்து ப பர்சனலாக எடுத்து ரூம் ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம ஸ்டே பண்ணி படிக்கிறவங்களோ, அவங்க தூரத்திலிருந்து பேரண்ட்ஸ் குடுக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து சேமிச்சு, நம்மளுடைய லைஃப்ப ரன் பண்ண முடியும். அந்த எஜுகேஷன வந்து கரெக்ட்டா முடிக்க முடியும் அப்படிங்கிறதுல நெறையா வந்து பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன மணி சேவிங் டிப்ஸ தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ, வாங்க வீடியோக்கு போயிரலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட், நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்குறேன்னு சொல்லி, அது சீக்கிரமா வந்து நம்ம வேஸ்ட் பண்றத விட, ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு ஒரு லாங் டர்ம் யூஸ் பண்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுல என்ன பொறுத்தவரைக்கும் தப்பே இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிற பட்சத்தில, உங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் நல்லதா வாங்கணும், புக்ஸ் நல்லதா வாங்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அ ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டா இருந்தது அப்படின்னுனா, நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டில லாங் டைம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல வந்துட்டு அத நீங்க வந்து இன்வெஸ்ட் வந்து நீங்க பண்ணுங்க. அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். செகண்டரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மனியிலருந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சேவிங்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாசம் வந்து ஒரு 3000, 4000 ஃபேமிலியிலருந்து போட்டு விடுறாங்க அப்படின்னு சொன்னா, அதில ஒரு குறிப்பிட்ட தொகையை மினிமம் ஒரு ₹500 ஆவது எடுத்து உங்களுடைய புக்ஸ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது எப்பவாவது உங்க மந்த் எண்டுக்கு கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சேவிங்ஸ்லயும் நீங்க தாராளமா நீங்க அத யூஸ் பண்ணலாம். ஸோ, குடுக்குற மொத்த அமௌண்ட்டையும் எக்ஸ்பென்சஸ்க்கு கொண்டு போகாம, அதிலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட்ட சேவிங்ஸை எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய புக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மெட்டீரியல்ஸு, ஸ்டடீஸ்க்கெல்லாம் வாங்குற கைடு இது எல்லாமே வந்துட்டு, நீங்க மோஸ்ட்லி நெறைய நியூ புக்ஸ் வாங்குறத விட, ஓல்டு மார்க்கெட்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 1 நாள் ஸ்பெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, ஓல்டு புக்லயே கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணாம நல்லா இருக்கிற புக்ஸா நம்ம வாங்க முடியும். நெறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஷாப்ல வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுப்பாங்க. ஸோ, அவங்க கிட்ட வர்ற புக்ஸ்லயே நல்லா இந்த ஓவர் ரைட்டிங் எல்லாம் பண்ணாம, மார்க்ஸ் பண்ணாம, ஓரளவுக்கு மீடியமா நல்லா இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்து வைக்க சொல்லி அத வந்து நம்ம கொஞ்சம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ, டேமேஜ் வந்து அதிகம் இல்லாதத வாங்கிக்க முடியும். ஸோ, அதே புக் தான், அதே பேட்டர்ன் தான். பட் கொஞ்சம் நம்ம அமௌண்ட்ட கம்மியாவும், அ ரொம்ப டேமேஜ் இல்லாம நல்ல குவாலிட்டிலயும் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இது வந்து உங்களுடைய பணத்த வந்து சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருள ரீயூஸ் பண்றதுக்கு வந்து பழகிக்கோங்க. எப்பவுமே ஒரு பொருள நான் இன்னைக்கு இது யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் இதனுடைய வேல்யூ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேக். நீங்க ஸ்கூல், ஹையர் செகண்டரியோ இல்ல காலேஜோ படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பேக் வாங்குனா அது நான் ஒரு 6 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணேன்னா 1 இயர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட, அதில சின்ன சின்ன ஆல்டர் பண்றது மூலியமா, அடிக்கடி வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்கிறது மூலியமா, ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்க வந்து அத யூஸ் பண்றது மூலியமா, உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா அத கிளீன் பண்ணி வேற ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இந்த ஜிப்பு போடுறது, ஆயில் விடுறது, இந்த மாரி ஏதாவது ஸ்டிச்சஸ் விட்டுருக்கான்னு பார்த்து கொஞ்சம் ரீவொர்க் பண்றது மூலியமா, அத லாங் டைமா வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு உங்கனால முடியும். ஸோ இந்த மாதிரி நெறைய பொருட்கள ரீயூஸ் பண்றதுக்காக பழகிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரே பென், அதில நெறைய டைப் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் பென் நான் வாங்கணும்னு நெனச்சேன் அப்டின்னா, அதில ரீஃபில்லும் நான் வச்சிருப்பேன், இங்க் பென்னும் வச்சிருப்பேன், ஜெல் பென்னும் நான் வச்சிருப்பேன். கேட்டா ஹேண்ட் ரைட்டிங் ஹெட்டிங்க்கு யூஸ் பண்றது, ஹேண்ட் ரைட்டிங் அழகா வரணும்னு யூஸ் பண்றது, அதுங்கிற மாரி நெறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் அத விட நம்ம ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பென் வச்சிருந்தாலே, அது வந்து நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு எதெல்லாம் தேவை, தேவையில்லைங்கிறத ஸ்டேஷனரிய பொறுத்தவரைக்கும் யோசிச்சு வாங்கிக்கோங்க. தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க.
அதே மாரி இந்த குட்டி குட்டியான விஷயம், இந்த ஷார்ப்னரு, எரேசர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா இருக்கிறதுனால, டக்குனு நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் மேல வந்து நம்ம போட்டுருவோம். அத நம்ம தேடும்போது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ, அதுக்கு பர்ட்டிகுலரா ஒரு பவுச் ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு, அதே இடத்துல நீங்க யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் நெறையா வாங்குறத வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஒருவேள ரூம் வந்து ரென்ட்டுக்கு எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னுனா உங்களுடைய குக்கிங் வந்துட்டு ஓனா குக் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு 2, 3 மெம்பர்ஸ் வந்து ஒட்டுக்கா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க குக் பண்ணிக்கலாம். யாருக்கு சமைக்க தெரியுமோ, அவங்க கலந்து நீங்க சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல எங்களுக்கு சமைக்கிறதுக்கான நேரமும் இல்ல. 2வது எங்களால வந்து சமைக்கிறதுக்கும் எங்களுக்கு தெரியாது. நாங்க அத ட்ரை பண்ண விரும்பல அப்டின்னு இருந்துச்சு அப்டின்னா, நீங்க நியர் பைல இருக்கக்கூடிய ஹோம்மேட் ஃபுட்ஸ வந்துட்டு நீங்க வாங்குறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும். 2வது அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஆவரேஜா வந்து இருக்கும். இப்ப நெறையா அந்த மாதிரியான ஹோம்மேட் பேஸ்ல வந்துட்டு ஃபுட் வந்து குடுக்குறவங்க வந்து இருக்காங்க. சென்னையில எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நெறைய யுபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வீட்லயே அவங்க ஒரு ஃபேமிலியா ஒரு 4 பேர் சேர்ந்து குக் பண்ணி, ஆ 3 நேரமுமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து குடுக்குறாங்க. ஸோ, மந்த்லி வந்து ஒரு 3000க்குள்ளேயே வந்து குடுக்கக்கூடிய பேக்கேஜும் வந்து இருக்கு. ஸோ, அதில நான்வெஜ்ஜும் இன்க்ளூடடா வருது. உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா வேணா அடிஷ்னலா உங்களுடைய மெனு வந்து நீங்க குடுக்கலாம். ஸோ, மெனுவும் ஒரே ரெகுலர் மெனு இல்லாம வீக்லி வீக்லி மெனுவும் அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அத வந்து என்ன சொல்றது? ஒரே மெனு ரெகுலரா வராத மாரி அவங்க ஷஃபிள் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, ஹோம் பேஸ்ல நல்லா ஹெல்தியாவும், நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நீங்க சாப்பிட முடியும். அத வந்து நீங்க ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட் அதிகமா ஸ்பெண்ட் ஆகுறது எந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டிங்கில தான். நீங்க வெளிய போய் சாப்பிடக்கூடிய ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சமா லிமிட்டடா அத வந்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவான இடத்துக்கு போறது, அப்படி இல்லைன்னா வீக்லி ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து நம்ம போறது, அவுட்டிங்கில போய் சாப்பிடுறது அப்படிங்கிறது மாரி இல்லாம, கொஞ்சம் குறைச்சுக்கிறது மூலியமா நம்மளுடைய செலவினங்கள வந்து கட்டுக்குள்ள வந்து வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அத வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சாரி இப்ப இருக்கிறவங்க சொல்றாங்களான்னு தெரியல. பட் என்னுடைய பேட்ச்ல இருக்கிறவங்க நெறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அ நான் என் கையில சாப்பாட்டுக்கு காசே இல்ல. ஸோ நாங்க நெறையா நேரம் வந்து எங்களுக்கு டீ மட்டும் தான் எங்களுக்கு வந்து சாப்பாடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவ அந்த சாப்பாட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றத விட, ஒரு 4 டைம் டீ குடிச்சா பசி அடங்கிருங்கிறத பார்த்துட்டு, 4 டைம் 5 டைம் டீ குடிக்கிறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, அத கணக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 30 ரூ. 40 வந்து வந்துரும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு மினி இட்லி ஒரு நேரம் சாப்பிட்டா கூட நல்லா திருப்தியா வந்து சாப்ட்ற முடியும். ஒரு டிஃபன் சாப்பிட்டா கூட சாப்ட்ற முடியும். இல்ல மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ட கட் பண்ணிட்டீங்க அப்டின்னா கூட, லஞ்ச் டைம்க்கு ஒரு நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நீங்க சாப்பிட முடியும். கூட ஒரு ₹20 போட்டீங்கன்னா, ஒரு ₹60க்கு ஒரு ஃபுல் மீல் வந்து 2 பேர் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். ஆவரேஜா சாப்பிடலாம். நீங்க அவ்ளோ பட்னி இருக்கிறத விட, நான் கொஞ்சம் ஆவரேஜா வந்து சாப்பிட்டுக்க முடியும். பட் என்ன அப்டின்னா, நம்ம டீன்னு டீய நோக்கி ஒரு ஸ்நாக்ஸ நோக்கியே ஓடிட்டுருக்கோம். ஸோ, அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு, நெறைய அந்த டீ குடிக்கிறது, இல்ல அப்டின்னா வேற ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் வந்து இருக்கு. ஜூஸ் நெறைய குடிக்கிறீங்க, ஆல்கஹால் எடுக்கிறீங்க. இந்த மாரி வேற ஏதாவது ஹேபிட் வந்து இருந்துச்சு அப்டின்னா, அத வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது அப்டிங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரூம்ல இருக்கக்கூடிய ஓல்டு திங்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க அது இப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி நெறைய டம்ப் பண்ணி வந்து ரூம்ல வந்து வைக்காதீங்க. உங்களுடைய ரூமும் வந்து ஸ்பேஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாரி இருக்கும். அது அன்வான்டடா இருக்கு அப்படின்னா, அத நீங்க ரீசைக்கிள் பண்றதுக்கு பாருங்க. அப்படி இல்லன்னா சேல் பண்ணிட்டு அது மூலியமா அமௌண்ட்ட வந்து கலெக்ட் பண்றதுக்கு வந்து பாருங்க. அப்புறம் எப்பவுமே உங்களுடைய பேக்ல ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சு வந்து நீங்க பழங்க. அது வந்து ஒரு காஸ்ட்லியா வாங்குற வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு ரூ. 10க்கு வாங்குற நீங்க வாட்டர் பாட்டிலா இருந்தா கூட, உங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு இண்டிவிஜுவல் வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது உங்களுடைய அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க இப்போ ஒரு இடத்துல டிராவல் பண்றீங்க, ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டோ, இல்ல ரயில்வே ஸ்டேஷனோ ஏதா ஒண்ணு வர்றீங்க, இல்ல அதிலிருந்து லைப்ரரி போகணும்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டர் பாட்டில்
பாட்டில பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு உள்ள போவோம். ஸோ இது அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள தான் உங்கள இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இல்லாட்டியும் உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பாவது கண்டிப்பா வந்து பண்ணும். அதே மாதிரி அடிக்கடி டீ கடைக்கும், காஃபி ஷாப்க்கு போறத அவாய்ட் பண்ணிட்டு, முடிஞ்ச வரைக்கும் வீட்ல அந்த ரூம்லயே நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல நான் வந்து ஹாஸ்டல்ல இருக்கேன். நான் வெளிய போய் கடையில நான் குடிக்கிற மாரி இருக்கு அப்படின்னா, ஒரு 4 தடவ குடிக்கிற டீய 2 தடவையா, 3 தடவையா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, அதுவும் ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம் தான். ஸோ அது அன்ஹெல்திய சாப்பிட்டுட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்றத விட, அத அவாய்ட் பண்றது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க வந்து சின்ன சின்ன சில்ற அமௌண்ட் இருக்கும் இல்லையா? சேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையுமே சேவ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புக் வாங்குறதுக்காக போறீங்க. ஒரு ₹100 கொண்டு போறீங்க. ₹80க்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கிட்டீங்க. ஒரு பென்னோ, இல்லைன்னா நோட்டோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டீங்க. அதில மீதி ₹20 இருக்கு அப்படின்னா, அந்த புக்குடைய ரேட் வந்து ₹80 தான். ஸோ, அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு அந்த ₹20 ஒரு சேவிங் பாக்ஸ்ல வந்து நீங்க போட்டு வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி அப்பப்ப கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சில்லறை அமௌண்ட்டுகள நீங்க வந்து போட்டு வைக்கிறதுமே, மந்த் எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்க இந்த மாரி பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையுமே வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் உட்காந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ ட்ராக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க இந்த வாரம் முழுவதும் எதுக்கெல்லாம் அனாவசியமா செலவு பண்ணியிருக்கீங்கங்கிறது தெரியும். இன்கேஸ் நல்ல விஷயத்துக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹாஸ்டல் ஆர் காலேஜிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ் நீங்க ட்ராவல் பண்ணி ஒரு ரூ. 10 ரூ. 20 டிக்கெட் குடுத்து ட்ராவல் பண்ணி நீங்க ஒரு லைப்ரரி போயிருக்கீங்க அப்டின்னா, ஒரு லைப்ரரியில ஒரு 2 ஹார்ஸ் ஒரு புக் ரீடிங் பண்ணியிருக்கீங்க, இல்ல ஒரு அசைன்மென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்டிங்கும்போது, அது நல்ல எக்ஸ்பென்சஸ். நீங்க ட்ராவல் பண்ணி போறதுக்காகவோ, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஃபுட்டுக்காகவோ, ஸ்நாக்ஸுக்காகவோ நீங்க வொரி பண்ணிக்கவே வேண்டாம். ஏன் அப்டின்னா, நீங்க அந்த 2 மணி நேரம் நல்ல நாலேட்ஜ வந்து கேதர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பட் அதே ஒரு விஷயம் நீங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ரூமுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டீங்க. பட் நீங்க அந்த இடத்துல வரும்போது நெறைய அன்வான்டடா வந்து நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க. நீங்க ஏதாவது ரோட்ல வரும்போது ஷாப்பிங் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸோ, இல்ல ஷூஸோ, இல்ல அப்டின்னா ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதுன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கிறது மூலியமா, கண்டிப்பா இது எல்லாமே நீங்க எங்க பார்க்க முடியும்னா, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ ட்ராக் பண்றதுல தான் பார்க்க முடியும். ஸோ, அத வந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. வாரத்தில ஒரு நாள் நான் பர்ச்சேஸ் போகணும். இல்ல அப்படின்னா சண்டே அப்படின்னாவே நான் ஷாப்பிங் போயே ஆகணும். வீக்கெண்ட் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள வந்துட்டு நீங்க வாங்காதீங்க. அது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ அதிகப்படுத்தும். இது மூலியமாவும் நீங்க வந்து பணத்த வந்து சேமிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய மீல வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். நான் முதல்லயே சொன்ன மாரி உங்களுக்கு ரூம்ல வந்து ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. உங்களுக்கு குக் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அத குக் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நெறைய பணத்த வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான வேலைகளை நீங்களே பண்றதுக்கு பழகிக்கோங்க. அ இப்ப வந்து அயர்ன் பண்றது. அயர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்க வெளிய வந்து ஒரு செட்டுக்கு வந்து ரூ. 20 ரூ. 30 குடுத்து நீங்க அயர்ன் பண்ணிக்கிறத விட, ஒரே இது நான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் சொன்ன மாரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு அயர்ன் பாக்ஸ் வந்து ஒரு 500, 700 குடுத்து நீங்க ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்கி, அத வந்து நீங்க யூஸ் பண்றது மூலியமா உங்களுடைய அ ஓவரா எக்ஸ்பென்சஸ் ஆகுறத வந்து கண்ட்ரோல்ல வந்து நீங்க வச்சுக்க முடியும். 2வது சேவிங்க்காக அடிக்கடி வந்து பார்லர் போறத விட, நீங்க ஓனா வந்துட்டு நீங்க ஷேவ் பண்ணிக்கிறது, ட்ரிம் பண்ணிக்கிறது, இந்த மாரி பண்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் உங்களுடைய எல்லா க்ரூமிங்குமே நீங்க ஃபேஷியல் பண்றதா இருக்கட்டும், உங்களுடைய நெயில் ஆர்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வீட்ல இருந்தே அந்த ரூம்ல இருந்தே நீங்க பண்ணிக்கிறது மூலியமா, உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அயர்ன் பண்றீங்க அப்டின்னா, ஒரு 500 நீங்க அத ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்க. ஒரு 1500க்கு பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்க. மீதி 1000 உங்களுக்கு சேவ் தான் ஆயிருக்கு. அத வந்து உங்களுடைய சேவிங்ஸ்ல வந்து நீங்க போட்டுட்டே வந்தீங்க அப்டின்னா, உங்கனால கண்டிப்பா எந்த இடத்துல, எவ்ளோ தூரத்தில உங்களுடைய ஃபேமிலிய விட்டுட்டு நீங்க இருந்தாலும், கண்டிப்பா சர்வைவல் பண்றதுக்கு நம்மனால முடியும். தனியா இருக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செலவீனங்கள கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. பட் கஞ்சத்தனமா வந்து இருக்காதீங்க. இந்த லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக தான் என்ஜாய் பண்ணுங்க. பட் ஓவர் எக்ஸ்பென்சஸ் பண்ணாம, நம்மளுடைய பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுலயும் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.